வணக்கம் மக்களே. என்னோட நேம் வந்து ஜிஜி. நான் வந்து பாஸ்டன் மெசச்சூசெட்ஸில் இருக்கிறேன். ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி விஸ்வல் விலாக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இந்த யூடியூப் சேனலில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாஸ்டன் மெசச்சூசெட்ஸ் இங்கே இருக்கிற எல்லா ஏரியாவிலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸில் வந்து ட்ராவல்லையும் சரி ட்ராவல் விலாக்ஸாக தரேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் போய் நம்ம லைவாக கஸ்டமர் எப்படி என்ன சாப்பிட்றாங்க எது சாப்பிட்றாங்க அங்கே என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே இந்த மக்களோட உணவு, கலாச்சாரம், தொழில்முறை, மருத்துவம் இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசச்சூசெட்ஸ் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். 1620 அந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிம்ஸ் அப்படிங்கிற ஒரு யூரோப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மேஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு கப்பலில் வந்து ட்ராவல் பண்ணி வர்றாங்க. எங்கே வந்து இறங்குறாங்க அப்படின்னா ஃப்ளைமவுத் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இறங்குறாங்க. இவங்க தான் இங்கே வந்த ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெமோக்ரஸி மக்களாட்சி அடிப்படையில் வந்து மேஃப்ளவர் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆட்சி சட்டத்தை வந்து இங்கே உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1630 ஜான் வித்ரோப் அப்படிங்கிற ஒரு அவரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா புரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு சமுதாய மக்கள் வந்து மெசச்சூசெட்ஸ் காலனியில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஸ்டனோட ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் தான் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1775 1783 வரைக்கும் 1775 1783 வரைக்கும் இங்கே அமெரிக்க விடுதலை போர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெசச்சூசெட்ஸ் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இங்கே தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் நடக்குது. 1773 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பாஸ்டன் டீ பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட பல்வேறு பகுதியிலேருந்து இங்கே வந்து டீ பார்ட்டி பண்ணதாக வந்து நியூஸ்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிட்டிஷ் ஆட்சியில் உள்ளவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாஸ்டன் டீ பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளையை நடத்துகிறாங்க. அந்த கொள்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மரணமும் அடைஞ்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து இங்கே உள்ள பழங்குடியினர்கள் வந்து வந்தாங்கல்ல அங்கேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து இது தப்பு, இதுக்கு எதிராக வந்து நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1775 தான் வந்து இவங்களோட கிளர்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1775 லெக்சிங்டன் அண்ட் கான்கார்ட் போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்குது. இங்கே வந்து அந்த பேட்டில் ஆஃப் லெக்சிங்டன் அண்ட் கான்கார்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த ஒரு பேட்டில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு போராட்டம். அங்கே அந்த அந்த காலகட்டத்தில் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1780 மெசச்சூசெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முதலாவது மாநில அரசியலமைப்பை உருவாக்குது. இதுதான் அமெரிக்காவோட அரசியலமைப்பிற்கான ஒரு முன்மாதிரி. புரியுதுங்களா? 1780 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாநில அரசியலமைப்பை வந்து இவங்க தான் உருவாக்குறாங்க. இந்த மெசச்சூசெட்ஸில் தான் உருவாக்குறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட இருந்து இவங்க வந்து விடுதலை அடைஞ்சிடுறாங்க. இவங்களோட தொழில் வளர்ச்சி இந்த பாஸ்டன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியெல்லாம் நடக்குது. 19ஆம் நூற்றாண்டில் மெசச்சூசெட்ஸில் தொழில்துறையில் வந்து பயங்கரமான ரெவல்யூஷன்லாம் நடக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்டைல்,
அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஷிப் பில்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இந்த ரெண்டு வாரில் இருக்கிற ஒரு போர்க்கப்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டெப் பை ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எஜுகேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எஜுகேஷனில் தான் நல்ல ஒரு மிகுந்த வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1636 ஸ்டார்ட் பண்ணதா ஒரு நியூஸ் இருக்குது. பட் ஆனால் பார்க்கலாம், அதை நம்ம உண்மையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி, இது போன்ற பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து வருது, அடுத்தடுத்து வருது. ஸோ இந்த மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, எம்ஐடி போன்ற உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக உலகத்தோட பல்வேறு நாட்டில இருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அப்படியே இது வந்து ரெவல்யூஷன் அடையுது. மெசச்சூசெட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு, 21ஆம் நூற்றாண்டு இதில் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி போன்ற துறைகளில் வந்து மிக முக்கியமான துறையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முன்னணியில் இருக்கிறாங்க. இது அமெரிக்காவோட முக்கியமான கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக விளங்குது. இந்த மெசச்சூசெட்ஸ் வந்து 2004ல் அமெரிக்காவின் முதல் சமலிங்க திருமணங்கள் அப்படிங்கிறத வந்து இவங்க தான் சட்டப்பூர்வமாக்குறாங்க. 2020ல் மெசச்சூசெட்ஸ் மக்கள் ஒரு புது மருத்துவ கொள்கையை வந்து உருவாக்குனாங்க. பப்ளிக் ஹெல்த் கேர் பாலிசி அப்படிங்கிறத வந்து உருவாக்குனாங்க. இதுதான் அமெரிக்காவோட ஒபாமா கேர் திட்டத்துக்கே முன்னோடியா இருந்துச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நகரம் அப்படின்னா மெசச்சூசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அடையாளங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய முதன்மையான பிளேஸ் அப்படின்னு சொன்னால் பாஸ்டன் தான் மெசச்சூசெட்ஸோட தலைநகரம். ஓகேயா? அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ். இந்த கேம்பிரிட்ஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, எம்ஐடி, பெரிய பெரிய மெடிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே இந்த கேம்பிரிட்ஜை சுற்றி தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதை தெளிவாக காட்டுறேன். இந்த கேம்பிரிட்ஜ் வந்து எப்படி சென்டராக இருக்குது, சென்டர் ஆஃப் ஹார்ட் ஆஃப் சென்டராக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக உங்களுக்கு காட்டுறேன், ஒரு வீடியோவில் காட்டுறேன். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளைமவுத் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இங்கே யூரோப்பில் இருக்கிறாங்கல்ல, அங்கேருந்து வந்த பிரிடன்ஸ் அப்படிங்கிறவங்களும் பழங்குடியினரும், பில்கிரிம்ஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினரும் 1630 இங்கே ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மிக முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம். நம்ம தமிழ்நாட்டு சேலம் இல்லைங்க, இங்கே ஒரு சேலம் இருக்குது. அது 1692ஆம் ஆண்டு. இது இங்கே வந்து ஒரு காமெடியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அதை நான் சொல்கிறேன். 1692ல் இது நடந்திருக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சூனியக்கார வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு, இங்கே நிறைய நடந்திருக்கு. அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் வந்து எதுக்கு ஃபேமஸ் ஆனதுன்னா சேலம் விச் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த ஏரியா, இந்த சைடில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஃபீல்ட். இங்கே தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சிட்டியில் தாங்க பேஸ்கெட் பால் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இனிமே பாஸ்டனை சுற்றி உள்ள எல்லா ஏரியாலையும் நான் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஆங்கிள்ஸில் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக விளாக்ஸ் எடுத்து நான் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்டனையும் அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சூப்பர் கண்டென்ட் எல்லாம் வந்து தரேன். அடுத்தடுத்த என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் அமெரிக்காவை வந்து லைவாக பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு கண்டென்ட்ஸ் வந்து தரேன். ஓகேங்களா? தேங்க்யூங்க. இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோங்க. அதனால் உங்கள் எல்லாருக்கிட்டே இருந்து நான் வந்து நல்ல சப்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
ஸோ தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். காரை பார்க்கில் போட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. See you.